எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது இன்ஸ்டன்ட் பாட் தக்காளி சாதம். இது வந்து ஒன் பாட் ரெசிபி. இது ரொம்ப ரொம்ப ஸ்பீடாக சீக்கிரமாக நம்ம வந்து ஒரு 20 மினிட்ஸில் வெறும் ஒரு வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்தால் போதும், நம்ம கடகடன்னு செஞ்சு முடிச்சிடலாம். இதில் வந்து குழம்பு தனியாக செய்யணும்னு அவசியமே இல்லை. நம்ம ஆனியன் ரைத்தா அது மாதிரி ஏதாவது வச்சுட்டு, முட்டை வேக வச்சு சைடில் வச்சுட்டு, நம்ம பிக்னிக்கு கூட இது மாதிரி சட்டுன்னு ரெடி பண்ணி நம்ம காலையில் எழுந்திரிச்சு ஒரு 1/2 ஹவரில் ரெடி பண்ணி பேக் பண்ணி எடுத்துகிட்டு போயிடலாம். நான் ஆல்டர்னேட் ப்ரெஷர் குக்கரில் எப்படி பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இன்ஸ்டன்ட் பாட் நிறைய பேர் கேட்டிங்க, அதனால நான் வந்து இது வந்து இன்ஸ்டன்ட் பாட்டில் செய்கிறேன். 2 மெத்தடும் ஒரே மாதிரி தான். இப்போ வாங்க பிரியமுடன் சமைக்கலாம். தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய வெங்காயம், 4 தக்காளி, 10 பல்லு பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு சின்ன பச்சை மிளகா. நான் வந்து தாய் சில்லி எடுத்திருக்கனால இது ரொம்ப காரமாக இருக்கும், அதனால் ஒரே ஒரு சில்லி எடுத்திருக்கேன். உங்களுக்கு எப்படி காரம் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பச்சை மிளகா எடுத்துக்கலாம். நான் ரொம்ப கம்மியாக தான் போடுவேன். அதுக்கப்புறம் கொத்தமல்லியும் புதினாவும் நான் கழுவி இங்கே எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து வாசத்துக்கு தான் மெயினாக. இது வந்து உங்களுக்கு தேவைன்னா போட்டுக்கோங்க, இல்லாட்டினா தக்காளி சாதத்துக்கு நாங்கள் ஸ்பீடாக பண்ணணும் அதெல்லாம் பண்ண முடியாதுன்னா இதை வச்சு கூட நம்ம தக்காளி சாதம் செஞ்சிடலாம். அதனால தான் அதை நான் தனி பிளேட்டில் வச்சுருக்கேன். அது ஆப்ஷனல் தான். இப்போ வாங்க நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? இப்போது ப்ரெஷர் குக்கரில் நம்ம எப்படி ஃபஸ்ட்டு வதக்கி விட்டுட்டு நம்ம ப்ரெஷரைஸ் பண்ணுவோமோ அதே மாதிரி தான். இப்போ இந்த பவர் குயிக் பாட் நான் வச்சுருக்கேன். இன்ஸ்டன்ட் பாட் மாதிரியே தான். ஃபஸ்ட்டு சாட்டே ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வெஜிடபிள்ஸை போய் அதை சூஸ் பண்ணி அதை ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ணோன்னே இந்த எல்லோ லைட் வரும். அதுக்கப்புறம் நம்ம டெம்பரேச்சரை கொஞ்சம் குறைச்சிக்கலாம். 340லேருந்து 270க்கு வச்சுக்கலாம் நம்ம. அப்போ கொஞ்சம் கரெக்டாக இருக்கும், இல்லாட்டி ரொம்ப கருகிரும். ஸோ 270 வச்சுட்டு நம்ம அதை ப்ரெஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம நார்மலாக என்னென்ன ஆட் பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு 4 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் இல்லாட்டி பட்டர் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம், ஆனால் நெய் நல்லா இருக்கும் வாசனை. அதுக்கப்புறம் நம்ம வந்து பிரியாணி இலை 2, பட்டை 2, கொஞ்சம் சின்ன பீஸாக போதும். அப்புறம் ஏலக்காய் 2, அப்புறம் அன்னாச்சி பூ 2, அதுக்கப்புறம் கல்பாசி 2, கிராம்பு 2 எல்லாம் சேர்த்து கொஞ்சம் லைட்டாக வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் சோம்பும் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து ஒரு பச்சை மிளகா, சின்ன பச்சை மிளகா உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு பெரிய வெங்காயம், பெரிய சைஸ் வெங்காயம் நான் வந்து 1 வெட்டி வச்சுருந்தது. சாப்டு ஆனியன் ரொம்ப குட்டியாக வெட்டணும்லாம் இல்லைங்க, நல்லா வதங்கிரும் இது. நான் அதுக்கப்புறம் நம்ம வேக வைக்கும்போது அது சேர்ந்து நல்லா வெந்துடும். அதனால் ஓரளவுக்கு பொடியாக வெட்டிக்கோங்க. ஒரு சின்ன டீஸ்பூன் உப்பு மட்டும் போட்டுக்கிறேன். இது வந்து வெங்காயம் வந்து கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கும், அதுக்காக. நல்லா வதங்கிட்டு உங்களுக்கு வந்து அந்த நெய் வந்து அப்படியே பிரிஞ்சு வரும் அந்த வெங்காயத்தில் இருந்து. அந்த டைமில் வந்து நம்ம இஞ்சி பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா அது வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போடுங்க. இல்லாட்டினா நான் சொன்ன மாதிரி ஒரு 10 பல்லு பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி போட்டு சேர்த்து அரைச்சிட்டு இது மாதிரி பேஸ்ட் ஆக்கி ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. அப்புறம் நான் 4 தக்காளி சொல்லியிருந்தேன் இல்லையா, அதில் ஒரு தக்காளி மட்டும் இந்த மாதிரி சாப் பண்ணி ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. மிச்சம் 3 தக்காளியும் நம்ம வந்து பியூரி பண்ணி போட போகிறோம். தக்காளியை வந்து மிக்சியில் அரைச்சி போட்டுருவோம். ஏன்னா தக்காளி அங்கங்கே வந்துச்சுன்னா நல்லா இருக்காது. இது தக்காளி சாதம்ன்றதுனால தக்காளி கொஞ்சம் தெரியணுன்றதுக்காக நான் ஒரு தக்காளி மட்டும் இந்த மாதிரி சாப் பண்ணி போட்டிருக்கேன். மிச்சம் எல்லாத்தையும் அரைச்சி போட போகிறேன். ஸோ இது நல்லா வதங்கிட்டுருக்கட்டும். அதுக்குள்ளே வந்து இங்கே டைமிங் முடிஞ்சிருச்சுன்னா அடுப்பு ஆஃப் ஆயிரும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், மறுபடியும் அதே மாதிரி நம்ம வெஜிடபிள்ஸ் போய் அதை செலக்ட் பண்ணிவிட்டு டெம்பரேச்சரை வந்து 270க்கு வச்சுட்டு நீங்கள் அதே மாதிரி கிண்டி விடுங்க. இப்போ இந்த தக்காளி நல்லா வதங்கி வர மாதிரி இருக்குது, அந்த எண்ணெய் பிரியுது பாருங்கள். அந்த டைமில் வந்து நம்ம வந்து கொஞ்சம் புதினாவும் கொத்தமல்லி இலைகளையும் இப்போ சேர்க்க போகிறோம். இது வந்து ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வந்து இது இல்லை, கிடைக்கல, அவசரத்துக்கு பிக்னிக் போகும்போது கிடைக்கலன்னா பரவாயில்ல, நீங்கள் இந்த புதினாவையும் கொத்தமல்லியும் விட்டுடலாம். இது தக்காளி இது வரைக்கும் நீங்கள் பண்ணாலே போதும், நல்ல வாசனையாக சூப்பராக வரும்.
இது இருந்தாலும் இன்னும் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். கொத்தமல்லியும் இதுவும் நீங்கள் பொடி பொடியாக கட் பண்ணியும் சேர்த்துக்கலாம், இல்லை அரைச்சி கூட இதில் போட்டுக்கலாம். பசங்க அப்படியே எடுத்து வச்சுருவாங்கன்னா, ஆனால் எங்கள் வீட்டில் எல்லாமே சாப்பிட்ருவாங்க. அதனால அந்த வாசத்துக்கு இது மாதிரி போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ அடுத்து வந்து நம்ம அரிசி சேர்க்க போகிறோம். அரிசி வந்து நான் இங்கே வந்து பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து சாதா அரிசியும் எடுத்துக்கலாம். பாஸ்மதி ரைஸ்னால் நான் வந்து 5 கப்பு எடுத்திருக்கேன். அதை வந்து 20 நிமிஷம் ஊற வச்சுட்டு அப்புறம் அலசி இப்போ ட்ரை பண்ணி வச்சுருக்கேன் ஆல்ரெடி. இப்போ அதை வந்து நான் வந்து நேரடியாக இதில் சேர்க்க போகிறேன். இப்போ சேர்த்து நம்ம தண்ணி ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஏன் இதை ஆட் பண்ணுறோம் அப்படின்னா, அந்த நெய்யில் இது வந்து ஒரு வாட்டி கோட் ஆச்சுன்னா நல்ல உதிரி உதிரியாக உங்களுக்கு அரிசி கிடைக்கும். ஆனால் இந்த தக்காளி சாதம் வந்து நான் இப்போ செய்ய போகிறது வந்து உங்களுக்கு ரொம்ப நீட்டாக குச்சி குச்சியாக வராது. ஏன்னா நான் வந்து இப்போ குழம்பு எதுவுமே செய்யலை. இந்த சாதம் வந்து நல்லா சாஃப்டாக வரணும். அதனால நான் வந்து ஒரு 1/2 டம்ளர் தண்ணி வந்து எக்ஸ்ட்ராவாக தான் வைக்க போகிறேன். ரொம்ப நீங்கள் வந்து நான் சொல்கிறதுலேருந்து 1/2 டம்ளர் தண்ணி கம்மியாக வச்சிங்கன்னா அந்த ஹோட்டலில் கிடைக்கிற மாதிரி குச்சி குச்சியாக நீட்டாக கிடைக்கும். ஆனால் இங்கே வந்து நம்ம அப்படி செஞ்சோன்னா நம்ம பிக்னிக் போகிறதுக்குள்ளே எனக்கு வந்து ரொம்ப ட்ரை ஆன மாதிரி ஆயிடுது. அதனால நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி போட்டு கொஞ்சம் சாஃப்டாக பதமாக வர மாதிரி செய்ய போகிறேன். இப்போ வந்து உப்பு வந்து 1 கப்புக்கு நான் வந்து இந்த ஒரு சின்ன டீஸ்பூன் போடுற மாதிரி கணக்கு பண்ணி போடுறேன். நீங்கள் வந்து எவ்வளோ உப்பு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி உப்பு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நான் வந்து குழம்பு மிளகாய் பொடி போட போகிறேன். இந்த குழம்பு மிளகாய் பொடி வந்து நான் வீட்டிலையே செஞ்சது. இதில் வந்து காஞ்ச மிளகாய், அப்புறம் தனியா, சீரகம் எல்லாம் சேர்த்து அரைச்சது. அதில் 1/2 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. உங்களுக்கு காரம் எப்படி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க. நாங்கள் காரம் கம்மியாக தான் போடுவோம். இல்லாட்டினா 2 கூட போட்டுக்கலாம், 2 டீஸ்பூன் கூட போட்டுக்கலாம். கரம் மசாலா தூள் 1 டீஸ்பூன். ரொம்ப நிறைய வேண்டாம், 1 டீஸ்பூன்னா போதும். நம்ம ஆல்ரெடி ஸ்பைசஸ் ஆட் பண்ணியிருக்கோம் இல்லையா, போதும். அதுக்கப்புறம் நம்ம வந்து இதை நல்லா கிளறி விட்டு கீழே கொஞ்சம் அடி பிடிச்சிடாமல் நல்லா கிளறி விட்டுட்டு, ரொம்பவும் கிளறினிங்கன்னா சாதம் வந்து உடஞ்சிரும். அதனால் ஓரளவுக்கு லைட்டாக கிளறி அது எல்லாத்துலேயும் மிக்ஸ் ஆகி கரெக்டாக வர மாதிரி பண்ணிவிட்டு, இப்போ நம்ம வந்து தண்ணி ஆட் பண்ண போகிறோம். இப்போ தண்ணி அளவு தான் முக்கியம். நான் இந்த கப்பில் தான் அளந்தேன். அதில் வந்து இப்போ 1 கப்புக்கு 1.5 கப்பு வீதம் நீங்கள் ஊற்றுனீங்கன்னா 7.5 கப்பு ஊற்றலாம். சரிங்களா? 7.5 கப்பு ஊற்றுனீங்கன்னா சாஃப்டாக பதமாக வரும். அரிசி வந்து ஹோட்டலில் வர மாதிரி குச்சி குச்சியாக வராது. நீங்கள் 7 இல்லாட்டி 6.25 கப்பு ஊற்றுனீங்கன்னா நல்லா உங்களுக்கு குச்சி குச்சியாக ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் உங்களுக்கு கிடைக்கும். நான் வந்து இது பிக்னிக் எடுத்துகிட்டு போகிறனால கொஞ்சம் சாஃப்டாக நல்லா அதை குழம்பு வச்சுருந்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி கொஞ்சம் ஈரப்பதத்தோடு வரணுன்றதுக்காக நான் 7.5 கப்பு தண்ணி ஊற்றுறேன். அடுத்து நான் வந்து ஒரு எலுமிச்சம்பழம் சாறு வந்து இதோட சேர்த்துக்கிறேன். இது எதுக்குன்னா புளிப்பும் நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து அரிசி வந்து ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் நல்லா பக்குவமாக வரும். அதுக்கும் இது வந்து நல்லா ஹெல்ப் பண்ணும் நம்மளுக்கு. ஸோ உங்களுக்கு ரொம்ப புளிப்பு வேண்டான்னா நீங்கள் அரை எலுமிச்சம்பழம் புழிஞ்சா போதும். எனக்கு வந்து இங்கே எல்லாருமே புளிப்பு நல்லா சாப்பிடுவாங்க. அதனால நான் ஒரு எலுமிச்சம்பழம் வந்து முழுசாக அதில் புழிஞ்சிடுறேன். புழிஞ்சிட்டு அது கூட கொஞ்சம் தயிரும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதுவும் வந்து நல்ல ஒரு க்ரீம் ஆட் பண்ணுற மாதிரி நல்ல ஒரு டேஸ்ட் கிடைக்கும் நம்மளுக்கு. இப்போ கீழே நல்லா ஒட்டாமல் எல்லாத்தையும் கொஞ்சம் அப்படி லைட்டாக எடுத்து விட்டுட்டு, இப்போ நம்ம வந்து இதை ப்ரெஷர் குக் பண்ண போகிறோம். இதை வந்து நல்லா லிட்டு போட்டு ஃபஸ்ட்டு மூடிட்டு, இப்போ செட்டிங் எப்படி வைக்கிறதுன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ நீங்கள் அதை கேன்சல் பண்ணிவிட்டு ப்ரெஷர் இருக்குது பாருங்கள், அங்கே போய் ப்ரெஷர் பட்டனை ஃபஸ்ட்டு ப்ரெஸ் பண்ணணும். நம்ம ஃபஸ்ட்டு குக்கரை மூடிக்கலாம். குக்கரை வந்து நீங்கள் வந்து கரெக்டாக இது பண்ணி ஃபஸ்ட்டு ஓப்பனில் அந்த இதில் பொசிஷனில் வச்சு க்ளோஸ்ட் மோடில் வச்சிடணும். கரெக்டாக அந்த 2 டாட்டும் ஈக்குவலாக வச்சுட்டு, இப்போ நீங்கள் ப்ரெஷரை ஆன் பண்ணிங்கன்னா நிறைய நம்மளுக்கு ஆப்ஷன்ஸ் வரும். இதில் கஸ்டம், பீஃப், பவுல்ட்ரி, ஃபிஷ் எல்லாம் வருது இல்லையா, அதில் ஒயிட் ரைஸை வந்து நீங்கள் கரெக்டாக சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணோன்னே இது மீடியமில் இருக்குது. நம்ம ஹை வைக்கலாம், லோ வைக்கலாம். அதை வந்து ரொட்டேட் பண்ணால் நம்ம வந்து மீடியம்லேயே வைக்கலாம். மீடியமில் வச்சுட்டு ஆன் பண்ணி விட்டுடலாம். அது அதாவது நல்லா சூடேறி ப்ரெஷர் மேலே வந்ததுக்கப்புறம் 8 மினிட்ஸில் அதுவே ஆஃப் ஆகி கீப் வார்ம் மோடுக்கு போயிடும்.
நம்ம ப்ரெஷர் குக்கர் மெத்தட்லேயும் வந்து இதே மாதிரி வதக்கி விட்டு மூடியை க்ளோஸ் பண்ணோடனே மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு சவுண்ட் வச்சா போதும், நம்மளுக்கு ரெடி ஆயிரும். இங்கே வந்து இப்போ நம்ம எல்லாமே ஆன் பண்ணிட்டோம் இல்லையா, ஆன் பண்ணதுக்கப்புறம் இது நல்லா சூடேறி மேலே ப்ரெஷர் வந்து இது வழியாக வந்து ஒரு விசில் மாதிரி லைட்டாக வந்து அதுவே ஸ்டாப் ஆகிக்கும். நம்ம வந்து எதுவும் பண்ண தேவையில்லை, அதுவே வந்து மேலே வழியாக ப்ரெஷர் கொஞ்சம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் அதுவே ஸ்டாப் ஆகி இங்கே கவுண்ட் டவுன் வந்து 8 மினிட்ஸ் கரெக்டாக இருந்துட்டு என்னாகும், கீப் வார்ம் மோடுக்கு போயிடும். நம்ம கீப் வார்ம் மோடில் வந்து ஒரு 10 to 15 மினிட்ஸ் மட்டும் அந்த மோடில் வச்சுட்டு நம்ம என்ன பண்ணணும், அதை வந்து கேன்சல் பண்ணிடணும். ஃபுல் கீப் வார்மில் இருந்தாலும் ரொம்ப ட்ரை ஆயிரும். ஸோ இப்போ வந்து கீப் வார்ம் மோடுக்கு வந்துருச்சு இல்லையா, கீப் வார்முக்கு அதுவே மாறிடுச்சு பாருங்கள். இப்போ நீங்கள் வந்து இதுக்கப்புறம் ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் கேன்சல் பண்ணிவிட்டு இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி வந்திருக்குன்னு. வாவ், செம்ம எம்மியாக இருக்குல்ல, வாசனை அப்படி தூக்குதுங்க, செம்மையாக இருக்குது. இந்த இலையெல்லாம் நான் ஏன் இப்படி போட்டேன்னு தெரியுதா, கொஞ்சம் இது வந்து நம்ம பிளெயினாக இதில் வந்து எதுவுமே வெஜிடபிள்ஸோ சிக்கனோ போடலை, அதனால அந்த புதினாவும் கொத்தமல்லியும் கொஞ்சம் நல்லா தெரியட்டும், அந்த இலைகள் தெரியட்டுன்றதுக்காக நான் அப்படியே போட்டேன். நீங்கள் வந்து நல்லா பொடி பொடியாக அரைச்சி போட்டுக்கலாம், இல்லாட்டி அரைச்சியும் போட்டுக்கலாம். பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக உங்களுக்கு அரிசியும் குலையாமல், ஆனால் அதே நேரத்தில் கொஞ்சம் சாஃப்ட்னஸாக நல்லா, நம்ம குழம்பே எதுவுமே ஊற்றி சாப்பிட தேவையில்லை, அப்படியே சாப்பிட்லாம், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் தயிர் வேணால் சைடுக்கு நம்ம வச்சுக்கலாம், கொஞ்சம் வெங்காயம் வெட்டி போட்டு ரைத்தா பண்ணிக்கலாம். இப்போ இதையே வந்து நீங்கள் வந்து நல்லா இதே மாதிரி பேக் பண்ணி அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டீங்கன்னா கூட, பிக்னிக்கு போய் ஓப்பன் பண்ணிங்கன்னா பக்கத்தில் இருக்கவங்க கூட உங்ககிட்ட வந்து கேட்பாங்க கொஞ்சம் சாப்பாடு கொடுங்கன்னு. இப்போ இந்த தக்காளி சாதம் ரொம்ப சுவையாக ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு பக்கத்தில் நீங்கள் வந்து ஒரு முட்டையை இப்படி அடுக்கி வச்சிட்டிங்கன்னா இது ஒரு முட்டை பிரியாணி ஆயிரும். அதுக்கு மேலேயே நீங்கள் சிக்கன் 65 வறுத்து அது மேலே வச்சிங்கன்னா அது வந்து சிக்கன் பிரியாணியாகவும் ஆயிரும். கொஞ்சம் வெஜிடபிள்ஸை இல்லாட்டி மஷ்ரூமோ கொஞ்சம் ரோஸ்ட் பண்ணி அது மேலே வச்சிங்கன்னா அந்த பிரியாணியாகவும் ஆயிரும். ஸோ நம்ம வந்து ஒரே டிஷ் பண்ணி எத்தனை மாடலில் வேணால் நம்ம மாற்றிக்கலாம். அவ்வளோதான், ஈஸியாக சுலபமாக நம்ம வந்து தக்காளி சாதம் செஞ்சாச்சு. இப்போது இது மாதிரி உங்களுக்கு சுவையான இன்ஸ்டண்ட்டாக செய்யக்கூடிய நிறைய டிஷ்ஷஸ் அடுத்து நான் செய்ய போகிறேன். உங்களுக்கு உடனுக்குடன் அது தெரியணுன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம மீண்டும் சந்திக்கலாம். வாங்க பிரியமுடன் சுவைக்கலாம்.